வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பக்கம் அப்புறமா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டணும்னா அது அவைத்தலைவரால் தான் முடியும். ஸோ அவைத்தலைவருக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான பதவி. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ் மகன் உசேனாக இருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சசிகலா அதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவைத்தலைவரை ஒரு வீடு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்கி தராங்க. எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னப்பா அவைத்தலைவருக்கு வீடு வாங்கி தராங்களேன்ற மாதிரி இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காது போக நம்ம தெரியும். அவைத்தலைவருக்கு ஒரு புது கார் போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து கொடுத்துருந்தார். அது ஞாபகம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா இந்த வீடு கொடுத்த மேட்டரில் அப்செட் ஆன எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கூப்பிட்டு ஒரு புது வீடு பார்த்தீங்கன்னா திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி சார்பிலேருந்து வாங்கி தராங்க. அது ஈசிஆர் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா ஒரு வீடு வாங்கி தந்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு வீடு தான் வாங்கி தந்திருக்காரு. இப்போ அடுத்து ஓபிஎஸ் தான் மிச்சம் இருக்கவர். ஏன்னா இந்த பொதுக்குழு கூட்டணும்னா அவைத்தலைவரோட அவரோட அனுமதி இல்லாமல் கூட்டவே முடியாது. அதனால தான் கொஞ்ச நாள் முடி பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் அவைத்தலைவர் தமிழக நியூஸ் போயிட்டார்ன்ற மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்படியோ ஸ்டேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சார்பிலையும் ஒரு வீடு வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.